இருந்தாலும் அதில் விமர்சனம் செய்வதற்கு ஒரு குழு இருந்து கொண்டேதான் இருக்கும். நம்முடைய கருத்துக்களை யாரும் 100 விழுக்காடு அப்படியே ஏற்றுக்கொள்ள வாய்ப்பில்லை. எவ்வளவு நல்லதை செய்தாலும் கூட அதிலே ஒரு குறைபாட்டை கண்டுபிடிச்சு சொல்வதற்கு யாராவது இருக்கத்தான் செய்வார்கள். ஆகவே இப்படிப்பட்ட வதந்திகளுக்கு அல்லது அவதூறுகளுக்கு அல்லது விமர்சனங்களுக்கு நாம் நம்முடைய சக்தியை விரயமாக்க வேண்டிய தேவையில்லை. அதை பொருட்படுத்தாமல் கடந்து செல்வது ஒன்றுதான் நம்முடைய இலக்கை நோக்கி நாம் வெற்றிகரமாக பயணிப்பதற்கு வழியாகும். பொது வாழ்க்கைக்கு வந்து 35 ஆண்டுகளுக்கு மேலாகிறது. ஏராளமான அவதூறுகளை சந்தித்து கடந்து வந்திருக்கிறோம். அது பெரிய ஆற்றல் என்று நான் கருதவில்லை. அதற்கு தனித்திறன் தேவை என்று கருதவில்லை. நெகட்டிவிட்டி அப்ரோச் என்பது நமக்கு தேவையில்லை. நெகட்டிவ் அப்ரோச் என்பது தேவையில்லை. நமக்கு எதிரான விமர்சனங்களை பொருட்படுத்தாமல் பயணிப்பது ஒரு வகையான பாசிட்டிவ் அப்ரோச். இந்த பாசிட்டிவ் அப்ரோச் என்பதுதான் நமக்கு பெரும் வலிமை. அதுதான் பெரிய வலிமை. நம்மோடு 100 பேர் இருக்கிற வலிமையை விட நமக்கு மிகப்பெரிய வலிமையாக இருப்பது நமக்குள் நாம் வளர்த்து கொள்ளுகிற நேர்மறையான சிந்தனைகளும் அணுகுமுறைகளும் தான். பாசிட்டிவ் திங்கிங், பாசிட்டிவ் அப்ரோச். இது இருந்தால் நாம் எல்லாவற்றையும் கடந்து நம்முடைய இலக்கை நோக்கி பயணிக்க முடியும். அப்படித்தான் பயணித்துக் கொண்டிருக்கிறோம்.